அரசியல் என்பதும் ஒன்றிய ஆட்சி என்பதும் யாருக்கானது? மக்களுக்கானது. ஸோ அந்த மக்களுடைய மொழிக்கானது, அந்த மொழியை பேசுகின்ற நிலத்திற்கானது, அந்த நிலத்திலே வாழக்கூடிய மக்களுடைய உரிமைகளுக்கானது. இந்த உரிமைகளெல்லாம் அளிப்பதற்கும் பறிப்பதற்குமான ஒரு முன்னோட்டமாகத்தான் இந்த நாடாளுமன்ற இந்த கட்டமைப்பை, இந்த தொகுதி மறு ஆய்வு செய்யக்கூடிய இந்த கட்டமைப்பை நாம் சார்ந்த முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக நான் பார்க்கிறேன். ஆகவே தொடர்ச்சியாக தமிழகத்தின் மீதும் தமிழகத்தினுடைய உரிமை மீதும் மொழி மீதும் திட்டமிட்டு திணிக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய இந்த திட்டங்களை ஒட்டுமொத்த அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தை கூட்டி முன்னெச்சரிக்கையாக வருமுன் காப்போம் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான ஒரு சூழலை ஒன்றிய அரசு நம் தமிழகத்தின் மீது திணிக்க முற்படுகிறது என்பதை உணர்ந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார்கள். அதிலே கலந்து கொண்ட அத்தனை பேரும் எந்த சூழ்நிலையிலும் நமது சமூக நீதியும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கு என்றைக்கும் நாங்கள் இந்த நிலையிலே உங்களோடு உறுதியாக இருப்போம், இந்த நாடாளுமன்ற மறுசீரமைப்பு பொறுத்தவரை அது ஏற்கனவே இருப்பதைப் போல இருக்கட்டும் என்பதிலே நீங்கள் உறுதியாக இருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் உடந்தையாக இருப்போம் என்று அனைவரும் உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த அருமையான ஒரு கூட்டத்தை கூட்டி அனைவருடைய கருத்துக்களையும் ஏற்று அது தமிழகத்தினுடைய மக்களுடைய உரிமைகளுக்காக தமிழகத்தை காப்பதற்கான ஒரு முன்னேற்பாடை எடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை எங்கள் முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். அவர் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தீர்மானங்களை முழுமையாக நாங்கள் வரவேற்கிறோம். அந்த தீர்மானத்திலே மக்களிடத்திலே எடுத்துச் செல்லக்கூடிய அந்த செயல்களையும் நாங்கள் முழுமையாக செய்வோம் என்பதை உறுதியளிக்கிறோம். நன்றி, வணக்கம்.